தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டி. இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலின் போது தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் பேரம் பேசி இணைந்த கட்சி தேமுதிக. காலையில் அதிமுகவுடனும் மாலையில் திமுகவுடனும் நண்பகலில் பாஜகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக திமுகவுடன் பேரம் படிந்ததால் திமுக கூட்டணியில் இணைந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியையும் 10 சட்டமன்ற தொகுதியையும் பெற்றார் பிரேமலதா. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தேமுதிக வெற்றி பெற்றது. 9 தொகுதிகளில் மண்ணை கவ்வியது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மதிமுக ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு சென்று விட்டன. தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள மிகப்பெரிய கட்சி தேமுதிக தான். தேமுதிக ஒன்றும் மிகப்பெரிய கட்சி கிடையாது, குட்டி கட்சி தான், 1/2% கட்சி தான். ஆனா இப்ப இருக்கிற கட்சியில அதுதான் பெரிய கட்சி. தற்பொழுது 6 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. திமுக கூட்டணியில் தாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி தேமுதிக இடைத்தேர்தலில் தங்களுக்கு ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு பிரேமலதா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பாக மு.க. ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காங்க. 6 தொகுதியில ஒரு தொகுதி தங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பா அம்பாசமுத்திரம் தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு பிரேமலதா கோரிக்கை வச்சிருக்காங்க. தேமுதிகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்குமா என்பது கேள்விக்குறி. ஒதுக்குமா என்று கேட்டால் ஒதுக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணி கட்சி இல்லாமல் தனித்து போட்டியிட தயாராகி வருகிறது. தற்பொழுது தேமுதிக ஒரு தொகுதி தனக்கு வேண்டும் என்று அடம்பிடிக்கிறது. தேமுதிகவுக்கு திமுக அம்பாசமுத்திரம் தொகுதியை வழங்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.